So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா next 20 days what is going to be happen in your relationship. So உங்களோட ரிலேஷன்ஷிப்ல அடுத்த ஒரு 20 daysல என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் தென் ஐ ஹோப் ஸோ அவங்களோட லைஃப்க்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் ஹைப். ஓகே வென் கம்ஸ் டு த நெக்ஸ்ட் 20 டேஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து லைக் லிட்டில் பிட் எமோஷ்னல் லெவலில் நம்ம வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில விதத்தில் இன்னும் உங்களுக்கு ஒரு சில கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இல்லை உங்கள் பர்சன் மேலே ஒரு சில விதத்தில் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வந்து இருந்தாலும் சரி. பட் ஐ ஹோப் ஸோ லைக் இந்த அப்கமிங் 20 டேஸில் நிறையவே ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். எஸ்பெஷலி உங்களோட ரிலேஷன்ஷிப் சைடும் சரி உங்களோட பர்சனோட சைட்லையும். சில பேருக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஏஜ் கேப்புமே இருக்க மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் சில பேருக்கு வந்து இப்போ உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் கம்ப்ளீட்டாக ரொம்பவே வந்து ஏஜ் டிஃபர் வந்து இருக்கலாம். அதாவது அவங்க வந்து உங்களோட வந்து ரொம்ப ஒரு எல்டரான ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு 10 வருஷம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், இல்லை ஒரு 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 11 வருஷம் டிஃப்ரென்ஸ், ஒரு 12 வருஷம் டிஃப்ரென்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் லாங் ஏஜ் கேப்போட டிஃப்ரென்ஸ் நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ உங்களோட ஏஜ் அண்ட் அவங்களோட ஏஜில் நிறையவே வந்து வேரியன்ட் அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது நான் வந்து கிளியராக இங்கே நான் வந்து பார்க்குறேன். சில விஷயத்தில் அவங்க வந்து அவங்களோட ரொம்ப வந்து ஏஜ் வந்து கூட உள்ள ஒரு பர்சனாக இருந்தாலும் சில நேரத்தில் வந்து என்ன அப்படின்னா அவங்க செய்கிற விதமாக இருக்கட்டும், அவங்க அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப் விதத்தில் அவங்க வந்து பழகக்கூடிய விதமாக இருக்கட்டும், பேசக்கூடிய விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பார்க்குறப்ப அவங்க ஏஜுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களோட ஏஜ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ அவங்களோட ஏஜ் ஒரு 40 ப்ளஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க ஏஜ் ஒரு 40 ப்ளஸ்னா அந்த 40 ப்ளஸில் ஒரு மெச்சூர் மைண்ட் செட் இருக்கும். எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மெச்சூரான ஒரு பர்சனாக வந்து இருப்பாங்க. ஒரு மெச்சூராக ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணும். பட் ஆனால் அதுவே வந்து இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து சில விஷயத்தில் வந்துட்டு ஒரு மெச்சூரான ஒரு டிசிஷன் வந்து எடுக்க தவறக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இருந்திருப்பாங்க. அவ்வளோ ஏஜ் ஆனால் கூட அவங்களுக்கு வந்து என்னமோ அவங்க பண்ணுறது எதுவுமே வந்து எப்படின்னா அவங்க ஏஜுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் அவ்வளோ டிஃபர் வந்து இங்கே வந்து இருக்கும். அந்த ஏஜுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரியே இருக்கும். அதாவது அவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு 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 அடல்ட்டில் இருக்க ஏஜில் ஒரு 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 பர்சன் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து இருக்கலாம். ஸோ ஒரு டிசிஷன் எடுக்க தவறுற மாதிரி, ஒரு பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கிறதோ இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போகிற விதமாக இருக்கட்டும். ஸோ அது இல்லாமல் ஒரு சின்ன பிள்ளைங்க எப்படி இருக்குமோ அது மாதிரியே ஒரு சில பிஹேவியர் வந்து இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா லைக் கம்ப்ளீட்டாக ஒரு கொஷனாக தான் இருந்திருக்கும் இந்த பர்சன் மேலே. லைக் இந்த ஏன் இந்த பர்சன் வந்து இப்படி இருக்காங்க, எதனால இப்படி இவங்க வந்து இப்படி இருக்காங்க, இல்லை பொதுவாகவே இவங்களோட நேச்சர் இப்படி தானா, இவங்களோட கேரக்டர் இப்படி தானா, இவங்க நம்மக்கிட்ட தான் இப்படி வந்து பேசுகிறாங்களா பழகுறாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தில் நிறைய டவுட் இருந்திருக்கும். அதான் நான் ஸ்டார்டிங்கே நான் சொல்லியிருப்பேன், உங்கள் பர்சன் மேலே உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு டவுட் கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். சில சில நேரத்தில் கேரக்டர் வைஸ் நிறைய டவுட் இருந்திருக்கும். அவங்க உங்ககிட்ட பழகுற விதம் வந்து ஒரு ஜென்யூனான விதமாக அவங்க வந்து பழகுறாங்களா, இல்லை அவங்களோட கேரக்டர் பிஹேவியர் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப இதுதான் உண்மையான நேச்சரா, இல்லை நம்மக்கிட்ட மட்டும்தான் அப்படி நடிக்கிறாங்களா, நம்மக்கிட்ட மட்டும்தான் அப்படி பேசுகிறாங்களா, இது நடிப்பா, இது உண்மையா அப்படின்ற மாதிரி ஒரு ரியல் அண்ட் ஃபேக்குன்ற விஷயத்தில் நீங்கள் வந்து அந்த ஒரு டிசிஷன் பெண்டிங்காக தான் இங்கே வந்து இருக்குது. டிசைட் பண்ண முடியல இந்த பர்சன். பட் இட்ஸ் ஓகே. இங்கே இந்த பர்சன் வந்து இதுதான் அவங்க நேச்சராக இருக்குது. அது இது இட் இஸ் நாட் லைக் சம்திங் அவங்க வந்து ஒரு ஃபேக்காக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, இல்லை உங்ககிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க எல்லாருக்கிட்டையும் இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க. திஸ் இஸ் தேர் நேச்சர், அது அவங்க நேச்சர் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி தேர் நேச்சர். ஓகே, சில பேர் அந்த மாதிரி இருக்கலாம். இதில் என்ன இருக்குது, லைக் எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒரு லைஃப் லெசன் வந்து கற்றுருப்பாங்க. எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. சம்டைம் we need to be accepted. அவங்க ஓகே, அது அவங்க சைல்டிஷாக இருக்காங்க. சில நேரத்தில் நமக்கு அது கோவம் வந்தாலும் இட்ஸ் ஓகே. பட் அவங்க சைல்டிஷாக இருக்கலாம், அதை அவங்க இருக்க விடுங்க.
இட்ஸ் இட்ஸ் அவங்க அவங்க வந்திருக்க பேட்டர்ன் அப்படி இருக்கு அப்படின்னா, லெட் தே பி இன் தட் பேட்டர்ன். அவங்க என்ஜாய் பண்ணட்டும் அவ்வளோதான். பிகாஸ் ஹியூமன்ஸ் வந்து எப்படின்னா, தே ஆர் பி டிஃப்ரெண்ட். நான் நெறைய வீடியோஸ்ல நான் என்னோட நெறைய வீடியோஸ்ல இந்த விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு ஹியூமனுமே வந்து எல்லாருமே டிஃப்ரெண்ட்டா தான் வந்து இருப்பாங்க. ஸோ அதில தான் அவங்களோட தனித்துவமே வந்து இருக்கு. சில பேர் ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க. சில பேர் ரொம்ப இந்த மாரி எப்படி சொல்றது? இந்த மாரி குழந்தைத்தனமா வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாரி நெறைய வெரைட்டீஸ் வந்து இருக்கும். அது வந்து ஹியூமன்ஸ்ல நம்ம நெறைய பேர் அந்த மாரி வந்து பார்க்கலாம். எல்லாருமே ஒரே மாரி இருப்பாங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு அவங்க ஃபேக் கிடையாது. அவங்க ட்ரூ தான். அவங்க நேச்சரா இருக்கட்டும், அவங்க பிஹேவியர் எப்படி வேணாலும் அவங்க பிஹேவ் பண்ணதா இருக்கட்டும். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி பி லைக் ஒரு ட்ரூ. ஓகே. நெறைய பேருக்கு வந்து பார்க்குறப்ப எய்தர் உங்களோட பெர்சன் வாட்டர் சைனா இருக்கலாம். அப்படி இல்லன்னா எர்த் சைனாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். லைக் பைசஸ், கேன்சர் அண்ட் ஸ்கார்பியோ, டோரஸ், விர்கோ, கேப்ரிகான். ஸோ அவங்க ஒரு மீன ராசியா இருப்பாங்க. கடக ராசியா இருக்கலாம். இல்ல விருச்சிக ராசியா வந்து இருக்கலாம் உங்களோட பெர்சன். அப்படி இல்ல அப்படின்னா ரிஷப ராசியா இருக்கலாம். கன்னி ராசியா இருக்கலாம். மகர ராசியா இருக்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில ஏதாவது ஒரு அ ஜோடியாக் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். எல்லா ஜோடியாக்கோட எனர்ஜிஸுமே இங்க வந்து இருக்கு. பட் இந்த எனர்ஜிஸ் ரொம்ப வந்து டாமினன்ட்டா இருக்கு. ரொம்ப பிரசன்டபிளா இருக்கு அப்படின்றனால தான் இந்த 2 எலமெண்ட்ட பத்தி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு, இப்போ இந்த மாரி அவங்க பண்ற விதமா இருக்கட்டும், அவங்க செய்றதா இருக்கட்டும், அது உங்களுக்கு ஒரு விதத்துல வந்து கோவத்த வந்து குடுக்குது. ஏன்னா உங்களுக்கு ஏன்னா அந்த டவுட் இருக்கு இல்லையா உங்களுக்கு? இவங்க உண்மைதானா? இவங்க ஃபேக்கா? அப்படின்ற ஒரு டவுட்னாலயே உங்களுக்கு சில விஷயத்த வந்து உங்கள அறியாமலே நீங்க வந்து ட்ரிகர் ஆறீங்க. சில விஷயத்துல உங்கள அறியாமலே நீங்க வந்து கோவப்படலாம் இந்த பெர்சன் மேல. ஆ ஸோ அந்த மாரி உங்களுக்கு எந்த ஒரு சில கோவம் இருந்தாலும் சரி, இல்ல அவங்க பண்ற சில விஷயம் இந்த மாரி குழந்தைத்தனமா அவங்க வந்து பண்றாங்க. தெரிஞ்சு பண்றாங்களா? தெரியாம பண்றாங்களா? அப்படின்ற மாரி உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதனால நீங்க கோவம் ட்ரிகர் ஆறீங்க அப்படின்னாலும் சரி, இட்ஸ் ஓகே. இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப இந்த 20 டேஸ் ஆஃப் டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க பெர்சன் ரொம்பவே வந்து அமைதியா வந்து இருப்பாங்க. உங்களோட பெர்சன் உங்ககிட்ட வந்து ரொம்பவே எமோஷனலா வந்து எமோஷனல் வே அதிகமா வந்து பார்க்கலாம். இதுக்கு பிஃபோர் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துல அவங்க ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா அவங்க வந்து இருந்திருப்பாங்க. ஒரு பிராக்டிகல் மைண்ட் செட்டா இருக்க மாரி அவங்க வந்து இருந்திருப்பாங்க. பட் இந்த நெக்ஸ்ட் 20 டேஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, கொஞ்சம் எமோஷனலா இவங்க வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் அவங்க வந்து கேட்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் என்னன்னா, லைக் அந்த ஒரு காம் டவுனோட ஃபேஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கிறத நீங்க வந்து பார்க்கலாம். இங்க இங்க வந்து அவங்க அமைதியா இருக்காங்க அப்டின்றது அது உங்களுக்கு ஒரு விதத்துல வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ நீங்க டாமினன்ட்டா ஆவீங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. நெறைய விஷயத்துல இப்ப நீங்க அந்த பெர்சன வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு தோணுச்சோ, இல்ல இவங்க கிட்ட நீங்க என்னென்ன விஷயம்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்களோ, இப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ, அது எல்லாமே அவங்க கேட்டு நடப்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. அதாவது நீங்க ஆசைப்படுற சில விஷயமா இருக்கட்டும், நீங்க இதெல்லாம் இவங்க இவங்க செஞ்சா நல்லாருக்கும் அப்டின்ற மாரி நீங்க என்னென்னலாம் நீங்க வந்து பிளான் பண்ணீங்களோ, ஸோ அந்த விஷயம் எல்லாமே அவங்க அதுக்கு வந்து ஒத்து போவாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த டைம்ல அவங்க ரொம்பவே வந்து உங்ககிட்ட எமோஷனலா வந்து பழகுவாங்க. ரொம்பயுமே அமைதியா வந்து இருப்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அவங்க வந்து கேட்பாங்க. நீங்க என்னென்ன நீங்க செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ, அது எல்லாமே அவங்க உங்களுக்காக வந்து செய்வாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த நெக்ஸ்ட் 20 டேஸ் வந்து பார்க்குறப்போ என்ன அப்டின்னா, லைக் உங்களுக்கு ஏத்த ஒரு ஃபேவரான ஒரு டைம் பீரியடா வந்து இருக்கும். நெறைய விதத்துல நீங்க உங்க பெர்சன வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க. பட் இங்க வந்து என்னன்னா, ஐம் நாட் சேயிங் தட் நீங்க வந்து நெகட்டிவ் வேல கண்ட்ரோல் பண்றீங்க அப்டின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆ நீங்க நீங்க வந்து என்னன்னா, லைக் இந்தந்த விஷயம்லாம் பண்ணணும், செய்யணும் அப்டின்ற மாரி உங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அத கேட்டுருக்க மாட்டாங்க. அத பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு டெஃபினிஷன குடுத்துருப்பாங்க. அத எதுவுமே வந்து கேட்கவே கேட்டுருக்காம இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ, அத மட்டும் தான் செய்யக்கூடிய ஒரு பெர்சனா இருந்திருப்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அத காது குடுத்து லிசன் பண்றதோ, அந்த மாரி எதுவுமே இருந்திருக்காது. பட் வென் இட் கம்ஸ் டூ இந்த 20 டேஸ் வந்து பார்க்குறப்போ, நீங்க என்ன சொன்னாலும் அந்த பெர்சன் வந்து கேட்பாங்க, லிசன் பண்ணுவாங்க. நீங்க எதிர்பார்க்குற மாரி அந்த ஆக்ஷன்ஸுமே அங்க வந்து இருக்கும். ஸோ அப்ப உங்க சைட்ல அந்த ஒரு டாமினன்ட், உங்க சைட்ல அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இந்த பெர்சனோட கண்ட்ரோல் உங்க சைட்ல வந்து இருக்கும் அப்டின்ற மாரி இருக்கு. ஸோ லைக் அகைன் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ என்ன அப்டின்னா, ஸோ நெறைய இங்க வந்து ஒரு இன்டென்ஸ் கனெக்ஷன் தான் இங்க வந்து இருக்கும். இட் இஸ் நாட் லைக் சம்திங் இப்போ நீங்க டாமினன்ட் ஆறீங்க அப்டின்றதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் அந்த மாரி எதுவுமே வராது. ஸோ மேக்ஸிமம் இங்க இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் வந்து கம்மியாகும். 2 பேர் தரப்பா இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இங்க ரொம்பவே வந்து கம்மியாகும். இந்த நெக்ஸ்ட் 20 டேஸ் உங்களுக்கு இன்னுமே உங்க பெர்சன வந்து நீங்க ரொம்ப அதிகமா வந்து லவ் பண்ணுவீங்க அப்டின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 20 டேஸ் உங்க பெர்சனோட கேரக்டர் வைஸ், பிஹேவியர் வைஸ் நெறைய சேஞ்சஸ் அண்ட் நெறைய காம் டவுனா அவங்க வந்து இருக்கிற விஷயமா இருக்கட்டும். ரொம்ப அமைதியா வந்து இருப்பாங்க. ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. நெறைய அந்த ஒரு லவ் அந்த பெர்சன் வந்து உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து குடுக்கறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ நீங்க இந்த 20 டேஸ ரொம்ப வந்து ரசிப்பீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த 20 டேஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல நடக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல நல்ல புது புது சேஞ்சஸா இருக்கட்டும், உங்க பெர்சன் சைட்ல ஸ்பெஷலா உங்க பெர்சன் சைட்ல வரக்கூடிய இந்த ஒரு சேஞ்சஸா இருக்கட்டும், அத நீங்க ரொம்பவே வந்து
ஆசைப்படுவீங்க. இது மாரி தான் இருக்கணும்னு நீங்க வந்து ஆசைப்படுவீங்க. ஸோ தட்ஸ் த திங். இங்க வந்து ஒரு ஹேப்பியான ஒரு எனர்ஜியா தான் இங்க வந்து இருக்கு. அகைன் நான் இது ஒரு நெகட்டிவ் வேல நான் இத அட்ரஸ் பண்ணல. நீங்க நெகட்டிவ் வேவா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க, டாமினேட் பண்ணுவீங்க அப்டின்லாம் நான் எதுவுமே வந்து சொல்ல வரல. ரிலேஷன்ஷிப்க்கு தேவை இதுதான். லைக் லிட்டில் பிட் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும் 2 பேரோட சைட்லயும். சில நேரத்துல நீங்க விட்டு குடுத்து போறதோ, சில நேரத்துல அவங்க விட்டு குடுத்துட்டு போறதோ, ஸோ அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ஒரு பெர்ஃபெக்ட் வேல வந்து கொண்டு போய் விடும். ஒரு டைம்ல வந்து பார்க்குறப்ப லைக் அ இப்ப இன்னொருத்தவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றதே அத வந்து அத கேட்காம, அத லிசன் பண்ணாம, நான் எப்படி இருப்பேனோ அப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் என்னைக்கா இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் வரதான் செய்யும். என்னைக்கா இருந்தாலும் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு கேப் வரதான் செய்யும். ஸோ இங்க வந்து பார்க்குறப்ப இத்தன நாள் அந்த மாரி ஒரு சில கேப்ஸ் இங்க வந்து இருந்திருக்கும். பட் அது எல்லாத்தையும் நீங்க வந்து தாங்கிட்டே வந்திருப்பீங்க. அது எல்லாத்தையும் நீங்க வந்து விட்டு குடுத்துட்டே வந்திருப்பீங்க. சரி இது மாறும், இது மாறும். இல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஏன்னா அந்த டவுட் உங்களுக்கு வந்து இருக்கு. இந்த பெர்சனோட சைட்ல அவங்களோட பிஹேவியர் சைட்ல பெரிய டவுட்டும் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறனால, ஸோ நீங்க அத அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டே வந்திருப்பீங்க. பட் எனிவேஸ் இந்த பெர்சன் வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு பெர்சன் தான். இந்த பெர்சன் ஒரு நல்ல ஒரு சார்மிங்கான ஒரு பெர்சன் தான். சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப ஐ டோன்ட் நோ மேபி உங்களோட பெர்சன் ஐ திங்க் சம்திங் ரிலேட்டட் டூ த லைக் அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஹேருமே மேபி சில பேருக்கு வந்து இருக்கும் உங்களோட பெர்சனுக்கு. ஆர் சில பேருக்கு வந்து அவங்க வந்து லைக் இந்த மாரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஓகே. ஸோ அந்த ஷார்ட் எனர்ஜி அந்த ஒரு ஷார்ட் ஹேர் அந்த மாரி விஷயம் நான் இங்க வந்து பார்க்குறேன். அண்ட் சில பேர் அவங்க வந்து ஃபேட்டாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அண்ட் ஐ சீ தட் சம்திங் உங்க பெர்சனுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹேர் லாஸ் ஹேர் லாஸோட இஷ்யூஸ்மே வந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த எனர்ஜிஸ் வந்து பார்க்குறப்ப அது ஒரு ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சுச்சு. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஐ டோன்ட் நோ இது எல்லாருக்குமே ரெசனேட் ஆகுமா தெரியாது. ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அத மட்டும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நான் சொன்ன எக்ஸாக்ட்டான மெசேஜஸ் இங்க வந்து கிளியராவே வந்திருக்கு. ஸோ அவங்கள வந்து என்னன்னா ஸ்டார்ட்டிங்ல நீங்க என்ன ஒரு சில விஷயம் வந்து பேசினாலுமே அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நீங்க என்னமோ ரொம்ப அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்றீங்க. அவங்களோட பெர்சனல் ஸ்பேஸ வந்து நீங்க வந்து லைக் அவங்களோட பெர்சனல் ஸ்பேஸ்லயும் நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு ஒரு 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 ஸ்பேஸ் குடுக்காம அங்கேயும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்ற மாரி அவங்க அந்த மாரி ஒரு தாட்ல அவங்க வந்து போயிருக்கலாம். ஓகே. ஏன்னா உங்களுக்கு இங்க வந்து எப்படி இந்த பெர்சனோட பிஹேவியர்ல அந்த ஒரு டவுட் இருக்கோ, அவங்களோட குவாலிட்டிஸ் இதானா அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனா அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, லைக் சில நேரத்துல நீங்க அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ற விதமா இருக்கட்டும், இல்ல சில நேரத்துல வந்து நீங்க எதிர்பார்க்கிற சில விஷயம் வந்து அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயமா அவங்களுக்கு வந்து தெரியலாம். அவங்களோட கேரக்டரே வந்து கொஸ்டின் பண்ற மாரி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நீங்க என்னென்ன விஷயம் இப்ப நான் சொல்றேன் இல்லையா? நீங்க இப்போ ஆசைப்படுற சில விஷயம் அவங்க இப்போ வந்து பண்ணுவாங்க அப்படின்றது இட்ஸ் ஓகே. பட் இதுக்கு பிஃபோர் நீங்க அவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. அத தான் அவங்க பண்ணணும் அப்படின்ற மாரி நீங்க ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் ஏதாவது போட்டுருக்கீங்க அப்படின்னா, அது அந்த பெர்சனுக்கு வந்து பிடிச்சிருக்காது. பிகாஸ் அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, லைக் அவங்களோட ஒரு பெர்சனல் ஸ்பேஸையும் நீங்க வந்து எடுக்குறீங்க அப்படின்ற மாரி அவங்க வந்து நினைக்கிறாங்க. உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு சில நேரத்துல வந்துட்டு, அவங்களுக்குன்னு சின்ன சின்ன இடத்துல ஒரு பவுண்டரீஸ் வந்து போடணும்னு ஆசைப்படுறாங்க. கம்ப்ளீட்டா அந்த அவங்களோட லைஃபோட என்டையர் கண்ட்ரோலுமே வந்து உங்ககிட்ட வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வை. ஆம் தட்ஸ் ஓகே. லைக் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டீஸ் வந்து இருக்கும். அத சம் கேஸஸ்ல வந்து இப்ப ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பெர்சன் வந்து ரொம்பயுமே வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, அது அவங்களோட பெர்சனல் ஸ்பேஸ வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு சின்ன சின்ன இன்செக்யூரிட்டீஸ் உங்களோட பெர்சனுக்குமே உங்கள பத்தியுமே வந்து இருக்கு. ஸோ அதனால இங்க தான் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேப் இங்க நெறையவே வந்து இருக்கு. எனிவேஸ் இந்த 20 டேஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப நெறைய பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வருது. நெறைய இந்த பெர்சன் உங்கள பத்தி ரொம்பவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. உங்க சைட்ல எந்த மிஸ்டேக்ஸுமே இல்ல அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. நீங்க சொன்ன இந்த ஒவ்வொரு சேஞ்சஸா இருக்கட்டும், அவங்ககிட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டிஸா இருக்கட்டும், ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு விதத்துல வந்து ஒரு நல்ல விதமா தான் போகும் அப்படின்ற மாரி அவங்க வந்து அத புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஐ திங்க் அம் சிட்யூவேஷன்ஸ் வில் பி கெட் சேஞ்ச் ஓகே. ஏன்னா இந்த சில விஷயம்னாலேயே நெறைய உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் ஒரு சரியான ஒரு பேச்சுவார்த்தை கூட வந்து இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு அவங்க இந்த மைண்ட் செட்ல வந்து இருக்காங்க. லைக் நீங்க ஏதோ அவங்க பர்சனல் ஸ்பேஸ வந்து அஃபெக்ட் பண்றீங்க. அவங்கள கம்ப்ளீட்டா நீங்க வந்து டாமினேட் பண்ணிடுவீங்களோ! அவங்கள கம்ப்ளீட்டா நீங்க வந்து லைக் எப்படி சொல்றது? அவங்களோட
அவங்களோட அந்த ஒரு ஃப்ரீனஸ நீங்க வந்து ஆக்குபை பண்ணிருவீங்களோ அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கு பாஸ்ட்ல. ஆனா அதுதான். இங்க இந்த பெர்சனோட குவாலிட்டி இதுதான். லைக் அவங்க ஒரு நேச்சர் அவங்களோட குவாலிட்டிஸ் எல்லாமே ஒரு நேச்சரான ஒரு குவாலிட்டிஸா தான் இருக்கு. சில பயம் அவங்களோட பெர்சனுக்குமே வந்து இருக்கு. சில அ இடத்துல அவங்க வந்து இந்த மாரி ஸ்பேஸ் வேணுன்றத எதிர்பார்க்குறாங்க. மேபி உங்களோட பெர்சன் வந்து சாஜிட்டேரியஸாவும் இருக்கலாம், தனுஷ ராசியாவும் இருக்கலாம். ஏன்னா சம் கேஸஸ்ல ஃபயர் எலமெண்ட்ல நம்ம வந்து பார்க்குறப்ப, அவங்களுமே இந்த ஒரு சில சர்டைன் ஸ்பேஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அண்ட் எக்ஸாக்ட்லி நான் உங்களுக்கு டோரஸை நான் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தேன். மேபி லைக் இந்த மாரி ரிஷப ராசியாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாரி கேரக்டர் உள்ள ஒரு பெர்சன் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் வேணுன்றத அவங்க எப்பயுமே எதிர்பார்க்க தான் செய்வாங்க. ஸோ அது அவங்களோட நேச்சர், அது அவங்களோட குவாலிட்டி, அது அவங்களோட லைக் அவங்களோட எலிமெண்ட்லயே அதுதான் வரும். ஸோ, அதனால அத நீங்க சின்ன சின்ன விஷயத்த நீங்களுமே வந்து புரிஞ்சுக்கோங்க. அவங்க சைட்ல இருக்க விஷயத்தையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. மத்தபடி இந்த பெர்சன் வந்துட்டு லைக் ஒரு ஹோப்லெஸ் ஆன ஒரு பெர்சன் வந்து கிடையாது. ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு பெர்சன் தான். கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல நெறையவே ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரதான் செய்யும். 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ வந்து நல்ல விதமா கொண்டு போனீங்க அப்படின்னாலே, ரொம்ப ஒரு டீப்பர் லெவல் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இங்க உருவாக தான் செய்யும். ஏன்னா 2 பேருமே நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கப்புள் தான். சில நேரத்துல சில சில விஷயம் வந்து இங்க ப்ராப்பர் வேல கன்வே ஆக மாட்டேங்குது ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ, அதனால தான் உங்க 2 பேருக்குள்ளேயும் அவங்களுக்கு ஒரு சில விதத்துல வந்து உங்க மேல பயம் இருக்கு. உங்களுக்கு சில விதத்துல அவங்க மேல ஒரு சில கோவம் வரதா இருக்கட்டும். ஸோ, ஃபேக்கா அந்த மாரி நடிக்கிறாங்களோன்ற அந்த ஒரு நெனப்பா இருக்கட்டும். ஸோ, அந்த மாரி சில விஷயம் வந்து இருக்கு. நெறையவே ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கனெக்ஷன் தான். பட் அத எடுத்துட்டு போற விதம் கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாவே வந்து போகும். இந்த நெக்ஸ்ட் 20 டேஸ் ரொம்ப பாசிட்டிவான ஒரு டேஸா இருக்கு. ஐ ஹோப் சோ. இதே மாரி கேரி ஃபார்வர்ட் பண்ணா அது நல்லாருக்கும். அது பெட்டரா இருக்கும். நீங்களும் நெறையா புரிஞ்சுப்பீங்க உங்க பெர்சன் கிட்ட. நெறைய டைம் நீங்க அவங்க கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது, இன்னும் நெறைய விஷயங்கள் அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்கள பத்தியும் அவங்க நெறைய விஷயம் வந்து அவங்களுமே வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்போட பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் நல்ல ஒரு பெட்டர் பாண்டிங் வரும். ஸோ ட்ரை டூ பி கனெக்ட் இன் தட் வே. ஐ ஹோப் ஸோ உங்களோட டவுட்ஸ நான் வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் நான் நம்புறேன். பிகாஸ் இங்க இந்த பெர்சன் வந்து ஃபேக் கிடையாது. ட்ரூ தான். ஓகே. அவங்களோட நேச்சர் இதுதான். ஓகே. ஸோ இதுலயே உங்களுக்கு ஒரு விஷயம் கிளாரிட்டி ஆயிருக்கும். அண்ட் ஐ ஹோப் ஸோ இனி உங்களோட ரிலேஷன்ஷிப்போட விஷயத்த நீங்க நல்ல விதமா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரசிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஷேர் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் சர்ச் என்னோட இன்ஸ்டால் ஷேர் பண்ணி வந்து கொடுங்க. And then for any kind of a post readings, for any kind of a prayer ritual works நீங்க வந்து பண்ண நினைக்கிறீங்க, and for any kind of energy crystals நீங்க வந்து purchase பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, you can definitely reach out either on my WhatsApp, also on my Instagram. Both the detail இந்த வீடியோல ஹெல்ப் கமெண்ட் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும். நெக்ஸ்ட் guys, லைக் இது போல இன்னும் மல்டிபிளேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல தான் தமிழ் டரோடின்னு சொல்லிட்டு நான் வச்சிருப்பேன். நான் பண்ணி பாருங்க. இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். You can go and check with that. அண்ட் அகைன் அண்ட் அகைன் guys, லைக் கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்பை நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அஸ் வெல் அஸ் ஐ ஹோப் அவங்களோட லைஃப்க்காக ஒரு பெட்டர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் கைஸ், உங்களோட சப்போர்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் வெல் அஸ் இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல். ஸோ see you guys next time. Love you all. Take care. Bye.